ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவ் டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அல்லது ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆதார் சீடிங் பண்றது எப்படி அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த ஆதார் சீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு சார்பாக கொடுக்கக்கூடிய மானியம், இந்த கேஸ் சிலிண்டர் மானியம், உரிமை தொகை, இந்த மாதிரி அரசு சார்பாக வழங்கக்கூடிய இந்த தொகை எல்லாமே உங்களுடைய ஆதார் எந்த அக்கௌண்ட்ல சீட் ஆகியிருக்கோ அங்கதான் கிரெடிட் ஆகும். இதை நீங்க உங்க இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல ஆதாரை சீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமா நாம ஈஸியா பண்றதுக்கு உண்டான எளிய முறையில ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க இந்தியன் பேங்க் சார்பாக. அது எப்படி ஆன்லைன் மூலமா பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் அபிஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல இங்க வந்தீங்க அப்படின்னா மேல பாருங்க, யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல கீழே ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கறது கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். இதுல இங்க கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல ஆதார் சீடிங் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி ஓபன் ஆயிருக்கும். ஆதார் சீடிங் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இங்க கொடுத்துட்டு கீழே கொடுத்திருக்க கேப்சாவை கரெக்டா பார்த்து டைப் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற செக் பாக்ஸை கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ், அதாவது நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் விண்டோ உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். ஓடிபி இஸ் சென்ட் டு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், கைண்ட்லி என்டர் ஓடிபி டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு இருக்கும். இதை ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்தோடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு, அக்கௌண்ட்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த பேஜ்ல கொடுத்துருங்க. இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு பேஜ்ல உங்களுடைய ஓடிபியை கொடுத்துருங்க. கொடுத்து வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஓடிபி ஹேஸ் பீன் வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி வந்துடும் ஒரு பாப்அப். அதை ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க இதை ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் பேஜ் நமக்கு வந்திருக்கும். இதுல உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த ஆதார் நம்பரை இங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எகைன் ஒரு பாப்அப் வரும். ப்ளீஸ் என்டர் தி ஓடிபி சென்ட் பை UIDAI டு மொபைல் நம்பர் லிங்க் டு யுவர் ஆதார் நம்பர். உங்களுடைய ஆதார் கார்டுல லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும். இது ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஓடிபி நீங்க நெக்ஸ்ட் பேஜ்ல என்டர் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஆதார் டீடைல் போட்டு உங்களுடைய நேம் வந்திருக்கும். அதர் டீடைல்ஸ் ரெக்கார்ட் ஃபார் ஆதார் சீடிங் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வெதர் ஆதார் நம்பர் ஆல்ரெடி சீடட் வித் அதர் பேங்க், உங்களுடைய ஆதார் வேற எதுவும் வங்கியில இதற்கு முன்னர் சீட் ஆகி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னர் 2-3 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் எங்க சீட் ஆகி இருக்கு அப்படின்னு நீங்க ஆதார் வெப்சைட்ல போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்றது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல எனக்கு இதுதான் முதல் அக்கௌண்ட், நான் இப்பதான் ஒரு புதிய அக்கௌண்ட், முதல் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல நோ அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் சீடு ஆதார் அப்படின்னு கொடுத்தா போதும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எகைன் இந்த பாப்அப் வரும். ஆதார் சீடிங் இனிஷியேட்டட், திஸ் வில் பி எஃபெக்டட் இன் 24 hours, ஸ்டேட்டஸ் மே பி செக்ட் இன் சேம் போர்ட்டல் அப்படின்னு வந்திருக்கு. இது எஃபெக்ட் ஆக 24 hours ஆகும். நீங்க இந்த ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எகைன் இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டேட்டஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதாங்க நீங்க இந்தியன் பேங்க்ல ஆன்லைன் மூலமா உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆதார் சீடிங் பண்றதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க எதாவது குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.